श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीं बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सस्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। क्षेत्रज्ञं चापि मां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रक्षेत्रज्ञयोर्ज्ञानं यत्तज्ज्ञानं मतं मम। ஆச்சாரியால் சாஸ்திர ஸ்ரத்தைய பத்தி இங்க பேசிட்டு வர்றார். சாஸ்திரானர்த்தக்கியம். ஏன்னா வேதாந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய அங்கமாக இருக்கிறதுனால சர்வசாஸ்திரத்திற்கும் ஒரு அங்கமாக தான் இருக்கு. அப்படிங்கிற பொழுது வேதாந்தத்தினால வரக்கூடிய ஞானத்தினால சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரத்தைக்கு பங்கம் ஏற்பட்டதுனால் அது ஸ்ருதி சம்மதமான ஒரு விஷயமாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்ருதி சம்மதமா நீ புரிஞ்சுக்கிற, ஸ்ருதி இதுதான் சொல்ல வருது அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிற பொழுது அங்க சாஸ்திரானர்த்தக்கிய தோஷம்ங்கிறது சித்திக்க கூடாது. சாஸ்திரானர்த்தக்கியம்ன்ற தோஷம் சித்திச்சதுன்னா அப்போ ஸ்ருதி பிராமணிய புத்தி போயிட போறது. அப்ப ஸ்ருதி பிரமாணம் இல்லைன்னு ஆகிறது. அப்படிங்கிறதுனால சாஸ்திரானர்த்தக்கியம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக இருக்கிறதுனால இங்க சாஸ்திரானர்த்தக்கிய தோஷத்தை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற வாதத்துல பேசிட்டு இருக்கார். இந்த யதா பிரசித்திதா ஏவ பிரவிற்த்தி நிவர்த்தி உபபத்தே. யதா பிரசித்திதா போன செஷன்ல பார்த்தா, யதா பிரசித்திதானா யார் ஒருத்தன் வைதிக கர்மால ஸ்ரத்தையோட ஈடுபட்டு இருக்கானோ அவனுக்குதான் பிரவிற்த்தி நிவர்த்தி. ஈஸ்வர க்ஷேத்திரஜ ஏகத்துவதர்ஷி பிரம்மவித்து தாவத்து ந பிரவர்த்ததே. இந்த பிரவிற்த்தி நிவர்த்தி ஈஸ்வர க்ஷேத்திரஜ ஏகத்துவ தர்ஷி. க்ஷேத்திரஜங்கிறது ஜீவாத்மா, ஈஸ்வரன்றது தத்வதம். அப்போ தத்துவமசிங்கிறது தான் ஏகத்துவம். இந்த ஏகத்துவ தர்சனம்ங்கிறது ஈஸ்வர க்ஷேத்திரஜ ஏகத்துவம். அந்த ஸ்வரூபம் பிரம்மம் ஒரே வஸ்துதான் அப்படிங்கிற ஞானம் தரிசனம் இருக்கிறவன் பிரம்மவித்து இந்த யதா பிரசித்தி தன் மாதிரியாக விவகாரத்திலேயோ நிவர்த்தியிலேயோ ரெண்டு மார்க்கத்திலையுமே பிரவர்த்தம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே முக்தங்கிறதுனால பிரவருத்தியும் இல்லை நிவர்த்தியும் இல்லை.
நிவர்த்தி யாருக்கு தேவைன்னா, ஏற்கனவே இப்ப பத்தனா இருக்கேன் அப்படிங்கிறவன் தானே அதுக்கு போகிறான். இவன் ஏற்கனவே முக்தங்கிறதுனால பிரவೃತ್ತಿ நிவர்த்தி ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். ஈஸ்வர க்ஷேத்திரஜ்ஞ ஏகத்துவதர்ஷி பிரம்மவித்து ந பிரவர்த்ததே தாவத்து. இந்த மாதிரி யதா பிரசித்திதா ஏவ பிரவೃತ್ತಿ நிவர்த்தி உபபத்தேஹே ததா நைராத்மியவாதி அப்படி நாஸ்தி பரலோகः இது ந பிரவர்த்ததே. நைராத்மவாதி இருக்கானே, ஆத்மானே ஒண்ணு இல்ல, ஆத்மாங்கிறது இதோ இந்த ஒரு ஜென்மாதான். சம்சாரித்துவம் அவனை பொறுத்த வரைக்கும் சம்சாரித்துவம்ங்கிறது ஒரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மா, புண்ணிய பாபம் இதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அங்க நான் இருந்துட்டு இருக்கேன். அத சாருவாக்கன் எடுத்துட்டாலும் சரி, பௌத்தன் எடுத்துட்டாலும் சரி, யாரா இருந்தாலும் நைராத்மியவாதி அவனும் பரலோகத்தை அபேட்சிக்கிறது இல்ல. அப்படிங்கிறதுனால ந பிரவர்த்ததே. யதா பிரசித்திதா தூ விதி பிரதிஷேத சாஸ்திர ஸ்ரவணான் அந்யதா அனுபவத்யா அனுமித அனிமித ஆத்ம அஸ்தித்வ ஆத்ம விசேஷ அனபிஜ்ஞா கர்மபல சஞ்சாத திருஷ்ணः ஸ்ரத்ததானதயா ச பிரவர்த்ததே இதி சர்வேஷாம் நஹ பிரத்யக்ஷம் அத்தः ந சாஸ்திரானர்த்தக்யம். சாஸ்திரானர்த்தக்யம்ன்றது எப்ப வரும்னா, பிரிடாமினண்டா இருக்கிறவன் யாரு? பிரிடாமினண்டா பகுசங்கையா இருக்கக்கூடிய சங்கையா இருக்கிறவன் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த யதா பிரசித்திதன் தான். சாஸ்திரம் சொல்றபடி வாழ்க்கையை நடத்துறவன், சாஸ்திரத்துல ஓரளவு ஸ்ரத்த அதோடு கூட நடத்திட்டு இருக்கிறவர்கள் தான் மேக்சிமம். அப்போ யதா பிரசித்திதா தூ அவன் என்ன பண்றான்? விதி பிரதிஷேத சாஸ்திர ஸ்ரவண அந்யதா அனுபவத்யா. அப்ப அவன் என்ன பண்றான்? விதி பிரதிஷேத சாஸ்திரத்தை கேட்டு இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்ற தர்மா தர்ம விஷயங்களுக்கு அனுகூலமாக அனுமித ஆத்ம அஸ்தித்வ ஆத்ம விசேஷ அனபிக்ஞா அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆத்மான்னு ஒண்ணு இருந்துதான் ஆகணும். அது ஒரு அனுமானம் பண்றான். ஸ்ருதி சொல்லி இருக்குங்கிறது தவிர அனுமானம் பண்ண முடியறது. ஏன்னா தர்மா தர்ம விவகாரம் இருக்கு, புண்ணிய பாபத்திற்கு அனுமானம் பண்ண முடியறது. ஏன்னா லோகத்துல விவகாரத்துல ஒரு ஆர்டர் இருக்கணும், நியதி இருக்கணுங்கிற பொழுது தர்மா தர்மமும் புண்ணிய பாபமும் இருந்துதான் ஆகணும்ன்ற ஒரு அனுமானம் பண்ண முடியறதுனால, அப்போ புண்ணிய பாபம் இருக்குன்னா ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா தானே அதுல ஒட்டிட்டு புண்ணிய பாபம் வந்தாகணும். புண்ணிய பாபம் எதுல ஒட்டின்னு இருக்கு? ஆத்மாலதான் ஒட்டிக்கணும். அப்போ அனுமித ஆத்ம அஸ்தித்வம், ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் புண்ணிய பாபம் இருக்கு. புண்ணிய பாபம் இருக்கிறதுனாலதான் சந்தர்ப்பங்கள் ஏற்படுறது. சந்தர்ப்பங்கள் ஏற்படுறதுனாலதான் சுகதுக்கானுபவம் ஏற்படுறது. சுகதுக்கானுபவத்து தான் புண்ணிய பாபத்தினுடைய பலமாக இருக்கு. அப்புறம் அந்த திருப்பியும் திருப்பியும் ஒருத்தன் காரியம் பண்ணும் பொழுது புண்ணிய பாபத்தை சேர்த்துக்கிறான். அப்படிங்கறதெல்லாம் அனுமானம் பண்ண முடியறதுனால ஆத்ம விசேஷ அனபிக்ஞா அவன் என்ன பண்றான்? இதுதான் ஜீவாத்மா அப்படிங்கிற ஞானம் தான் இருக்கு. ஆனா அந்த ஆத்மாவனுடைய இன்னொரு விசேஷம் இருக்கே, சர்வாத்மாவாக தான். இதே எதை ஜீவாத்மாவா நீ பாக்குறியோ அதுதான் சர்வாத்மஸ்வரூபம்ன்ற அந்த விசேஷ ஞானம் இல்லாததுனால என்ன பண்றான்? கர்மபல சஞ்சாத திருஷ்ணா ஸ்ரத்ததானதயாச்ச பிரவர்த்ததே. அப்ப அவன் என்ன பண்றான்? கர்ம பலன்தான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இத போய் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா எனக்கு அதனால சந்தோஷம் கிடைக்குங்கிறதுனால சஞ்சாத திருஷ்ணா, கர்மாவனுடைய பலத்தினால், பலத்தில் இருக்கக்கூடிய ஆசக்தியினால் ஏற்படக்கூடிய ஆசை, திருஷ்ணா ஏக்கம், இதை அடையணும். ஏன்னா கர்ம பலத்தை உத்தேசித்துதான். கர்மா உத்தேசித்து யாரும் பண்றதில்லை, கர்ம பலத்தை உத்தேசித்துதான் ஒரு காரியத்தை பண்றாங்கிறதுனால கர்ம பலே சஞ்சாத கிருஷ்ணஹா யஹ கௌரி. யாருக்கு கர்ம பலத்தினால் ஒரு திருஷ்ணா ஏற்பட்டிருக்கிறோ அப்படிப்பட்டவன் ஸ்ரத்ததானதையா ச பிரவர்த்ததே இது, அவன்தான் ஸ்ரத்தையோடு கூட பிரவர்த்திக்கிறான். எதுல பிரவர்த்திக்கிறான்? சாஸ்திர விஷயத்துல பிரவர்த்திக்கிறான். அப்படிங்கிறதுனால ஸ்ரத்ததானதையா பிரவர்த்ததே இது நகா சர்வேஷாம் பிரத்யக்ஷம்.
நம்ம எல்லாருக்கும் இது பிரத்யட்சமாக இருக்கிறது. இது ஒண்ணும் புது விஷயம் இல்ல. அதனால சாஸ்திர ஆனர்த்தக்கியம் நாஸ்தி ந சாஸ்திரானர்த்தக்கியம். அதனால சாஸ்திரமே அனர்த்தம் ஆயிடும் சொல்றதுக்கு அவசியம் இல்ல. 199.25 பேர் இதுதான் பண்ணிட்டு இருக்க போறான். அதனால சாஸ்திரானர்த்தக்கியம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றதாக சொல்றார். விவேகினாம் அப்பிரவிருத்தி தர்ஷனாத்து ததனுகாமினாம் அப்பிரவிருத்தோ சாஸ்திரானர்த்தக்கியம் இது. அவன் இன்னொன்னு என்ன கேட்கிறான் பூர்வபக்ஷி, அதெல்லாம் சரிதான். எதிதாதரசி சிரேஷ்டா தத்ததேவ இத்தரோ ஜனாக சயத் பிரமாணம் குறித்தே லோகஹா தது அனுவர்த்ததேன்னு சொன்ன மாதிரி சிஷ்டாலா இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றத பார்த்து தானே உலகம் அதுபடிதானே நடக்க போகுது. இப்போ விவேகியா இருக்கிறவன் ஒரு மகான், அவர் இதுல எல்லாம் விவகாரத்துல பிரவர்த்திக்கல, சாஸ்திர விஷயங்களை பண்ணல, அவன் யாக யஜ்ஞாதிகள் பண்ணல, நித்திக நைமித்திக கர்மாவை பண்ணல, அவன் விவகாரத்திலையும் சாஸ்திர அனுகூலமாக இல்ல, அவன் பாட்டு பேசாம இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது விவேகினாம் அப்பிரவர்த்தி தர்சனாத்து, விவேகியானவன் பிரவൃத்தியில் ஈடுபடாமல் இருப்பதை பார்த்துவிட்டு தது அனுகாமினாம் அப்பிரவருத்தௌ, அத அனுசரிச்சு போகக்கூடியவன் அனுகாமி, ஞானியை தொடர்ந்து செல்லக்கூடியவனாகிறவர்கள். ஏன்னா எல்லாரும் ஞானியை தானே தொடர போறா அப்படிங்கிறதுனால தது அனுகாமினாம் அப்பிரவருத்தௌ, அவன் பிரவೃத்தியில ஈடுபடாம போகிறாங்கிற பொழுது அதர்ஷன, அதாவது விவேகினாம் அப்பிரவருத்தி தர்ஷனாது தது அனுகாமினாம் அப்பிரவருத்தௌ, விவேகி செய்யாமல் இருப்பதை பார்த்து விவேகிய ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அனுகாமியாக இருக்கிறவர்கள், அவளும் ஃபாலோ பண்ண மாட்டாளே, அதனால சாஸ்திரானர்த்தக்கியம் இருக்கே, அதனால சாஸ்திரம் அர்த்தவத்து இல்லாம போயிடும். ஏன்னா மகானே பண்ணல, வைதிக கர்மாக்கள் பண்றது இல்ல, அவர் அவர் பாட்டு உட்கார்ந்துருக்கார், அப்ப பண்ண வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு ஏன் எடுத்துருவாளே, அப்படி எடுத்துக்கிறதுனால சாஸ்திரானர்த்தக்கியம் வந்துருமே அப்படின்ற காரணத்தினால இந்த ஞானி சாஸ்திர பிரவருத்தியில இருக்க மாட்டான்னு சொல்றது தப்பு. அப்ப நீ சொல்ற ஞானம் தப்புன்னு ஆயிடுது. அதுதான் அவன் சொல்ல வரான். அவனுடைய இன்டென்ஷன் சாஸ்திரானர்த்தக்கியம் இல்ல. அவன் சாஸ்திரானர்த்தக்கியத்தை ஏன் எடுத்துட்டு வரான்னா, நீ சொல்றதுதான் ஞானமாக இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய ஞானி சாஸ்திரம் சொன்னதை பண்ண போறது இல்ல. ஏன்னா பிரவருத்தி இல்ல. சாஸ்திர விஷயத்தை நிவர்த்தி விஷய மார்க்கத்திலையும் போக போறது இல்ல, பிரவருத்தி மார்க்கத்திலையும் ஈடுபட போறது இல்ல. அவன் என்ன புதுசா ஒன்னா வைதிக கர்மாக்களை பண்ணணும், இல்லையா ஒரு விவிதிஷா சன்னியாசியாக இருந்து சாஸ்திர சிரவணம் பண்ண நிவர்த்தி மார்க்கத்துல இரு அப்படின்னு சொல்லிருக்கு. அதுவும் சாஸ்திர சம்மதமா தான் இருக்கு. அப்போ பிரவருத்தியில ஈடுபட்டாலும் தப்பு இல்ல, நிவர்த்தியில ஈடுபட்டாலும் தப்பு இல்ல, ரெண்டுமே சாஸ்திர சம்மதம் தான். ஆனா நீ சொல்ற ஞானின்றவனுக்கு பிரவருத்தியும் இல்ல நிவர்த்தியும் இல்லைன்னு சொல்லிட்ட. பிரவருத்தியும் இல்ல நிவர்த்தியும் இல்லைன்னா சாஸ்திரத்தினுடைய விஷயம் எதுவுமே அவனுக்கு ஏற்புடையதாக இருக்க போறது இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்துல அவன் இந்த ஞானம் இருக்கிறவன் சாஸ்திர நிமித்தமான வேலை எதுவுமே பண்ணலைங்கிறதுனால இவன் தான் சிஷ்டனா இருக்கான், ஞானியா இருக்காங்கிறதுனால மத்தவனும் அதே மாதிரி போயிடுவான். அப்படிங்கிறதுனால இது சாஸ்திரானர்த்தக்கியம் வந்துடும். சாஸ்திரானர்த்திய தோஷம் ஒத்துக்கக்கூடியது இல்லை. அதனால நீ சொல்ற ஞானமே ஒரு ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதனாலதான் அவர் சொல்றார், நான் கஸ்யசிதேவ விவேக உற்பத்தேஹே. அது நீ சொல்றது எப்போ ஒத்து வரும்னா, ஞானி பல பேர் இருக்கான், 195 பேர் ஞானி ஆயிடுவான்னா நீ சொல்றது ரைட்டு, 95 பேர் ஏன் பண்ண மாட்டான் அப்படி இல்லையே. கஸ்யசிதேவ விவேகோத்பத்தேக, எவனோ ஒருத்தனுக்கு தான் விவேகம் ஏற்பட போகுது, ஞானமே விட்டுருவான், விவேக உற்பத்தியே எவனுக்கும் தான் ஏற்பட போகுது. இவன் தான் ஞானி, இவன் பண்றபடிதான் நம்ம போகணும்ன்ற ஒரு புத்தி கூட எவனோ ஒருத்தனுக்கு தான் ஏற்படும், மத்தவன் எல்லாம் சுபாவ பிரவருத்தியில தான் இருக்க போறான். கஸ்யஜிதேவ விவேகோத்பத்தேஹே, யாரோ ஒருத்தருக்கு தான் ஏற்படும். அநேகேஷு ஹி பிராணிஷு கஷ்டிதேவ விவேகி சியாத் யதா இதானீம்னு போடுறார். எத்தனையோ பிராணிகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மனுஷர்கள்ல ஏதோ சில பேருக்கு தான் இந்த விவேக புத்தியே வரும். ஞானத்தை அப்புறம் பார்ப்போம், விவேகம் நித்தியானித்திய வஸ்து விவேகமே சில பேருக்கு தான் வரப்போறது.
இதை ஆசிரியிச்சு இந்த மாதிரி ஞானி இருக்கிறவனை அனுசரிச்சு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவனே யாரோதான் இருக்க போறான். யதா இதானின்னு சொல்லிட்டாரு. இப்ப எப்படி இருக்கோ அப்ப எப்பயும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஆச்சாரியோட காலத்திலேயே விவேகிகள் கம்மியா தான் இருந்தான்றத அவர் சொல்றாரு இங்க. யதா இதானி நச்ச விவேகினம் அனுவர்த்தந்தே மூடாகா ராகாதி தோஷ தந்திரத்வா பிரவருத்தேகே. இங்க விவேகிங்கிறது இப்ப இந்த லைனை படிச்சோம்னா என்ன சொல்ல வர்றார்? ஞானியை தான் சொல்றார். ஏன்னா அனுவர்த்தனத்தை சொல்றார். விவேகினம் அனுவர்த்தந்தே ந மூடாக அனுவர்த்தந்தே. விவேகி மாதிரி அவன் எத்தனை பேர் பேசாம உட்கார முடியும்? ஞானி யாரோ எதையும் ஒன்றும் பண்ணாம பேசாம சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்திலனேன்னு சும்மா இருக்கிறதுங்கிறது இருப்பான். யாராவது உட்காந்து இருக்கான், குகையில இருக்கான் வருஷம் கணக்கான்னா, அதுபடி அனுயாயியா இருக்கவன் போய் உட்காந்துட போறானா இல்லையா? நமஸ்காரம் பண்ணிட்டு ஏதாவது தேங்காய் வச்சுட்டு வருவானே ஒழிய அது மாதிரி இவன் போய் உட்கார்ந்து அதனால சாஸ்திரம் விட்டு போயிடுங்கிறதெல்லாம் ஏற்புடையது இல்லைங்கிறார். விவேகினம் அனுவர்த்தந்தே மூடாகா. ஏன்? ராகாதி தோஷ தந்திரத்வாத் பிரவருத்தேகே. அதனால பிரவருத்திங்கிறது உன்னை சங்கல்பத்தினால நீ பண்றது இல்ல. உன் ஆசை தானாவே அதை நோக்கி இழுத்துட்டு போகிறதுங்கிறதுனால ராகாதி தோஷ தந்திரத்வா. உன்னோட ஃப்ரீவில் தந்திரம் கிடையாது, புருஷ தந்திரமாக இல்லை. ராகாதி தோஷ தந்திரம். ராகம் உன்னை தானா எழுதுன்னு போது என்ன பலாதிவ நியோஜிதஹான்னு சொல்றானே அர்ஜுன். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கு எனக்கு, ஆனா பிடிச்சி இழுத்துன்னு போறது மனசு. இந்த மாதிரி காரியத்தை பண்ணு அப்படின்னு அது பலமா இழுத்துன்னு போகிறது. அந்த மாதிரி ராகாதி தோஷ தந்திரத்வாத் பிரவருத்தியானது நீ முடிவு பண்ணி இவன் முடிவு பண்ணி பண்ணிட்டான், அவன் முடிவு பண்ணாம பண்ணிட்டு இருக்கான்லாம் அர்த்தம் கிடையாது. இது ஒருத்தன் எவனோ ஒருத்தன் ஞானி இருக்கான், அவன் ஒன்றும் பண்ணாம இருக்கான்ற விஷயத்த பார்த்துட்டு உடனே ஒருத்தனுக்கு பிரவருத்தி போயிடும்லாம் அர்த்தம் கிடையாது. பிரவருத்திங்கிறது ராகம் முதலான தோஷங்கள்னால ஏற்படுறதே ஒழிய ஒருத்தனுடைய ஃப்ரீவில்னால இது ஏற்படுறது இல்லை. அதனால எல்லாரும் ஞானிய அனுசரிச்சுதான் போவான்னு கிடையாது. எவனோ ஞானியே போவான். ஞானி ஒருத்தன் தான் விட போறான் கர்மாவை, வைதிக கர்மாவை. அதாவது சாஸ்திர ஸ்ரத்த இருக்கவன்ல சொல்றோம் நம்ம. என்ன நிராத்மவாதி அதை எப்படியுமே பண்ணிட்டு இருக்கல, அவனை பத்தி பேச்சே இல்லை இங்க. நம்ம சாஸ்திரானர்த்தக்கம் எதுக்கு பேசணும்? எவன் ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கானோ அவன் விட்டுடுவானோ அப்படிங்கறதான இங்க நமக்கு சங்கை. அப்போ அதுல யாரு விடுவான்னா ஞானி விட போறான். ஏன்னா அவனுக்கு விவகார பிரவருத்தி நிவர்த்தியில ஒரு தாத்பரியம் இல்லை, அவன் விடதான் போறான். அப்படி இருக்கவன் கஷ்யஜி தேவ விவேகோத்பத்தே. ஞானம் யாருக்கோதான் ஏற்பட போகுது. அதனாலதான் இங்க யதா இதானி. இப்ப ஏதோ ஒரு சில ஞானிகள் தானே இருக்கா நம்ம காலத்துல, அந்த மாதிரிதான் எப்பயும் இருக்க போறா அப்படின்னு சொல்றார். எல்லா காலத்திலயும் ஞானிகள் ரொம்ப ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிது ஏனம் ஆச்சரியவச்ச ஏனம் அந்நஸ்ருணோதி. அதனால ஏதோ கோடானு கோடியில ஒருத்தன் தான் இந்த சாஸ்திரம் படிக்க போறான், அதுல ஒருத்தன் தான் இதை புரிஞ்சுக்க போறான். அவன்ல கொஞ்சம் தான் ஒருத்தன் தான் பின்ன கரெக்டா சொல்லி கொடுக்க முடியற கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு ஒல்லியோ கீதையில. அந்த மாதிரி இங்க அநேகேஷு பிராணிஷு கச்சிதேவ விவேகி சியாத் யதா இதானிம். எவனோ அந்த மாதிரி இருக்கிறவன் விடுறான், சாஸ்திர பிரவருத்தியை விடுறான். சரி, அப்ப அவனோட அனுயாயி தானே இங்க முக்கியம். அனுயாயிக்கு என்ன சொல்றாருன்னா, அனுயாயி ஒருத்த ஞானியா இருக்காங்கிற ஒரே காரணத்தினால இவனும் விட்டுற போறது இல்லை கர்மாவை. ஏன்னா ராகாதி தோஷ தந்திரம் தான் அப்படின்னு சாஸ்திரத்தை விட்டுட்டு அவன் வேற அசாஸ்திரிகமான வேலையை பண்ணான்னா அது ராகம் அவனை அது கழிச்சுன்னு போறதுன்னு. சாஸ்திரம் சொல்றதை விட்டுட்டு இந்த ஞானி மாதிரி அவனும் உட்கார முடிஞ்சதுன்னா அப்ப சரி. உட்கார முடியாம அசாஸ்திரியமான விஷயங்களை அவன் பண்றான்னா அப்ப இவரோட அனுயாயியா தான் அவன் அப்படி பண்றான்னு நம்ம சொல்ல முடியாது. அது ராக பிரவருத்தி, அவன் சாஸ்திர விஷயத்த விடுறான். அதை நம்ம இங்க சேர்க்க முடியாது. ஒரு ஞானி இருக்காரு இந்த மாதிரி அப்படின்றதுனால அவன் வைதிக கர்மா விடுறான்னா அப்ப ஞானி மாதிரியே இவனும் ஆச்சரணம் பண்ணணும். அது முடியுமான்னா முடியாதுங்கிறார். ஏன்னா ராகாதி தோஷ தந்திரத்வா. அதான் சொல்றார் அபிச்சரணாதௌச்ச பிரவருத்தி தர்ஷனா. ரொம்ப மோசமான விஷயங்கள் அபிச்சாரம்ங்கிறது பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஈடுபடுறான். அந்த அளவுக்கு ராகாதி தோஷம் ஒருத்தனை ஆட்கொண்டு இருக்கு. அவன் போய் ஒரு ஞானி இருக்கான்றதுனால இப்படி உட்கார்ந்துட போறானா அப்படிங்கறதா அங்க தாத்பரியம்.
ஸ்வாபாவ்யாச்ச பிரவருத்தேஹே. பிரவருத்திங்கிறது எப்படி ஏற்படுறது? சுவாவத்தினால ஏற்படுறது. எதனுடைய சுபாவம்? அஜ்ஞானியினுடைய ராகத்வேஷமாகிய சுபாவம் பிரவருத்தியில் ஈடுபடுகிறது. ஆத்மா ஈடுபடுறதில்லை. அந்த சுபாவம் இருக்கே, அதனாலதான் சுபாவஸ்து பிரவர்த்ததே இது யுக்தம். இங்க கீதையிலேயே முன்னாடி சுபாவஹாத்து பிரவர்த்ததே, காமோ கார்ஷித் மன்யுரகார்ஷித்னு சொல்றோமே, ஜபம் பண்றோமே. நான் பண்ணலப்பா, என் காமம் பண்றது, மன்யு பண்றது, இந்த ஆசை பண்றது, கோபம் தான் காரியத்தை பண்றது, ராகத்வேஷத்தினாலதான் காரியம் நடந்துட்டு இருக்கே ஒழிய நான் பண்ணலன்னு ஒரு ஜபம் உண்டு, காமோ கார்ஷித் ஜபம். இந்த மாதிரி சுபாவஹாத்து பிரவர்த்ததே. பிரவருத்திங்கிறது உன் கண்ட்ரோல்ல இல்ல, சுபாவம் தானா பண்ணிட்டு இருக்கு. சுபாவம்னா உன்னுடைய அவித்யைன்னு போடுறாரு அந்த இடத்துல பாஷிகாரர். அப்படிதான் ஞாபகம் எனக்கு. அது அதனுடைய காரியம் நடந்துட்டு இருக்கு. ஆத்மா அதுல நிர்லிப்தமா இருந்துட்டு இருக்கு வஸ்து. அதனால இது நீ உன்னுடைய ஃப்ரீவில்னால இல்ல காரியம் நடக்கிறது, அது சுபாவம். சுபாவஹா து பிரவர்த்ததே இது உக்தம். தஸ்மாத் அவித்யா மாத்திரம் சம்சாரஹா யதா திருஷ்ட விஷயா ஏவ. அவ்வளவுதான் சொல்றார். சம்சாரம்ங்கிறது என்னன்னா யதா திருஷ்டம், தெரியறது. எப்படி தெரிஞ்ச அதுதானே ஒழிய அதுல பெரிய தாத்பரியம் கிடையாது. அவித்யா மாத்திரம், வெறும் அவித்யை தான் சம்சாரம். சுபாவகாத்து பிரவர்த்ததே. அது ஆத்மா ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஸ்வரூபத்தை தொட போறது இல்ல. சுபாவகா அது பாட்டு நடந்துட்டு இருக்கு. அவித்யா மாத்திரம் சம்சாரஹா யதா திருஷ்ட விஷயா. அவித்யா தான் சம்சாரம். அவித்யினால சம்சாரம் இல்லை, அவித்யே சம்சாரம். யதா திருஷ்ட விஷயா நம்ம பார்த்தோமே, தாமஸ் தாமசஹான்னு சொன்னார். தமஸ் மாதிரிதான் இருட்டுனால தெரியக்கூடிய விஷயங்கள், இருட்டே அதுக்கு காரணமா இருக்கு. இருட்டுல தூணும் மனுஷனா தெரிஞ்சான்னா அதுக்கு தனி காரணம் கிடையாது, இருட்டு தான் காரணம். இருட்டு கற்பிக்கிற விஷயத்துக்கு இருட்டு காரணமாகிறது. பிரகாசம் வந்துட்டா அது காரணம் காரியம் ரெண்டும் சேர்ந்து போயிடுறது. அதோட காரணமாகி இருக்கும், அதனுடைய காரியமாகிய ஸ்தம்பத்துல மனுஷனை பார்க்கிற தன்மையும் ரெண்டுமே இருட்டினுடைய சுபாவம் தான். அதுக்கும் பிரகாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பிரகாசம் வந்துடுதுன்னா ரெண்டுமே போயிடுறது. அப்போ பிரம்மஸ்வரூபத்துக்கு அது காரணமாகவும் இல்லை, காரியமாகவும். காரணம் காரியம் ரெண்டும் எதுல இருக்கு? அவித்தியில தான் இருக்கு. அப்போ பிரம்மம் அதுல, அப்போ பிரம்மத்துக்கு சம்சாரித்துவம் இருக்கான்ற கேள்வி அதுதான் அட்ரஸ் பண்ணும். எப்படி இருக்க முடியும்? இருட்டிலேயே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பிரகாசம் காரணமாகாதுன்ற மாதிரி அவித்தியிலேயே இருக்கக்கூடிய காரணத்துவமும் அவித்தியிலே இருக்கக்கூடிய சம்சாரம்ன்ற காரியமும் என்ன, ரெண்டுமே அவித்யை தான். அவித்யா மாத்திரம் சம்சாரஹா யதா திருஷ்ட விஷயா ஏவ. பார்க்கிறதாக இருக்குதான். க்ஷேத்ரஜ்ஞஸ்ய கேவலஸ்ய அவித்யா தத் காரியம் ந ச மித்யா ஞானம் பரமார்த்த வஸ்து தூஷயிதும் சமர்த்தம். அதனால ந க்ஷேத்ரஜ்ஞஸ்ய கேவலஸ்ய அவித்யா தத் காரியம். க்ஷேத்ரஜனுக்கு கேவல ஞான ஸ்வரூபமா இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜனுக்கு அவித்யையோ அதனுடைய காரியமோ அவனுடைய விஷயமாக இல்லை. அதான் சம்சாரஹா ந க்ஷேத்ரஜ்ஞஸ்ய கேவலஸ்ய. சம்சாரத்தை அதுல இங்க அனுவர்த்திக்கணும். தஸ்மாத் அவித்யா மாத்திரம் சம்சாரஹா யதா திருஷ்ட விஷயா ஏவ ந க்ஷேத்ரஜ்ஞஸ்ய சம்சாரஹா. க்ஷேத்ரஜனுக்கு சம்சாரம் கிடையாது. ஏன்னா கேவல ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய வஸ்துக்கு எங்க இருந்து சம்சாரித்துவம் வரும்? அது அவித்யாவும் தற்காரியம் ஏவ சம்சாரஹா நச்ச மித்யா ஞானம் பரமார்த்த வஸ்து தூஷயிதும் சமர்த்தம். பரமார்த்த வஸ்துவை எந்த விதமாகவும் தோஷம் ஆக்க முடியாது. எதனால? மித்யா ஞானத்தினால். இருட்டுனால இந்த மரம் மனுஷனா எடுத்து, அதனால பிரகாசத்துக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டுட்டோ, பிரகாசம் இவ்வளவு நாளா தூணை மனுஷனா காமிச்சுதுன்னு பிரகாசத்து மேல பிளேம் போட முடியாது. அது எதுல இருக்கு அதனுடைய குற்றம்னா அந்த இருட்டுலதான் இருக்கு. அப்போ அந்த தோஷம் எதோட தோஷம்? அது இருட்டினுடைய தோஷம் தானே ஒழிய பிரகாசத்தினுடைய தோஷம் இல்லை. அப்படிங்கிற மாதிரி மித்யா ஞானம் ரெண்டும் டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. ஒண்ணு சத்தியம், இன்னொன்னு மித்யா.
இப்போ பானையினுடைய கழுத்து கோணலா இருக்கு அப்படின்னா அது களிமண் அஃபெக்ட் பண்ணுமோ? அழகா இருக்கிற பானைக்கும் வளைஞ்சிருக்கிற பானைக்கும் களிமண்ணுங்கிற விஷயத்துல என்ன பேதம் இல்லையா? அப்போ தோஷம் எங்க இருக்கு? பானையில இருக்கு. அந்த தோஷம் வஸ்துவ தொடுதோ? களிமண்ணுக்கு அதனால ஏதாவது பங்கம் ஏற்படுறதா? இது பெரிய பானை, இது சின்ன பானை, இது உடைஞ்சு போன பானை, இது கழுத்து திரும்பி இருக்கிற பானை அப்படின்னு பலவிதமான பானை இருந்தாலும் இன்னும் அதெல்லாம் வியாவகாரிக சத்தியம், எம்பெரிகல் ரியாலிட்டி, மித்யா. அப்போ இது வஸ்து. வஸ்துவாகிய களிமண்ணுக்கு மித்யாவாகிய பானையினால பங்கம் கிடையாது. அப்போ விவகாரத்துல 1000 விஷயம் இருக்கலாம், ஜீவனுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், விவகாரத்துல ஏகப்பட்ட விதமான துக்க விஷயங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் பிரகாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வஸ்து அதனால தோஷம் அடையறதில்லை. மித்யா ஞானம் ந பரமார்த்த வஸ்து தூஷயித்தும் சமர்த்தம். நீ தப்பா புரிஞ்சுக்கிற விஷயமானது சொரூபத்தை அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. அந்த மித்யா ஞானம்ங்கிறதே விற்பி தானே. அந்த விற்பி ஒரு விஷயத்தை காண்பிக்குதுங்கிற போது அந்த விற்பிக்கு சுரூபமாக இருக்கக்கூடியதாகிய ஞப்தி ஸ்வரூபம் எப்படி வித்தியால பங்கமாகும்? விற்பிங்கிறதுக்கு ஆதாரமே ஞப்தி தான். ஞான விற்பி இருக்க, விற்பினா ஒரு காக்னிட்டிவ் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் எனக்கு அனுபவப்படுறது அப்படிங்கிறது, ஒரு அனுபவம்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு விற்பி. அந்த அனுபவம்ன்ற விற்பி எது மேல ஆதாரமாக உட்கார்ந்துருக்கு? சொரூப ஞானத்து மேலதான் உட்கார்ந்துருக்கு. இன்ஃபேக்ட் சொரூப ஞானத்துல ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லலாம். மாறுதல்னா என்ன சொல்றது, ஆஸ்தோ மாறுதல், அதுதான் விற்பி ஞானம். அப்போ அந்த விற்பி ஞானம் எப்படி சொரூபத்தை தொட முடியும்? சொரூபத்தினாலதான் விற்பி ஞானமே இருக்கு. இப்போ அதுக்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய விஷயம் இது சத்தியம், அது மித்யா. அது இதுல ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல், ஆஸ்தோ மாறுதல், அதுதான் மித்யா ஞானம். நான் பரமார்த்த வஸ்து தூஷயித்தும் சமர்த்தம். அதுக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாதுங்கிறார், சாமர்த்தியமே கிடையாது. ஏன்னா அது இது அண்டி இருக்கிறது. அப்போ அதனால இதுக்கு என்ன தோஷம் வந்துட போறது? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். நகி உஷர தேசம் ஸ்நேகேன பங்கீகர்த்தும் சக்னோதி மரீச்சுதகம். காணல் நீர் இருக்கு, பெருசா கடல் மாதிரி தெரியறது வர்ற வழியில பார்த்தா. இதுல பாலைவனத்துல காணல் நீர் அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியறது, ஒரே தண்ணியா இருக்கு. மண் ஈரமாயிடுமா அதனாலன்னு கேட்கிறார். உகரதேசம் ஸ்நேகேன பங்கீகர்த்தம், சேராக்க முடியாது. உகரதேசம்னா பாலைவனம். ஸ்நேகேன பங்கீகர்த்தும் ந சக்னோதி, அதனால அது சேராக்கிடாது. எதுன்னா மரீச்சி உதகம். காணல் நீர் பாலைவனத்து மண்ணை சேராக்க போறது இல்ல. ஏன்? இது சத்தியம், அது மித்யா. உனக்கு தெரியறது ஒழிய உண்மையில அங்க அது இல்லை. நீ அதை உண்மைன்னு நினைக்கிற வரைக்கும் அது உண்மை. தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு அடடா கார் ஓட்டின்னு போறான், ரோட்ல பார்த்தா தண்ணியா நிக்கிறது. என்ன அது வரைக்கும் பயந்துட்டே இவ்வளவு தண்ணி இருக்கே, கிட்ட போன அப்புறம் பார்த்தா தண்ணி இல்லை. அப்போ அந்த அஞ்ஞான காலத்துல அதனுடைய எஃபெக்ட் இருக்கே ஒழிய ஞான காலத்துல அது ஒன்றும் விஷயமே இல்லை. அப்போ அதனால சேராயிடுதா? ஏற்கனவே மரீச்சுவம் அங்க வந்த போது இருந்தது காணல் நீர். தள்ளிலேந்து பார்த்த போது மிராஜ் வாட்டர் இருந்தது, கிட்ட வந்தப்புறம் தானே போச்சு. இத்தனை நாழியா இருந்துட்டு இருந்த அந்த மிராஜ் வாட்டர் இந்த ரோட ஈரமாவது ஆக்கியிருக்கணும் இல்லையோன்னு சொல்ல முடியுமோ? என்னைக்குமே அது இருந்தது இல்லை. நீ பாக்குற அவ்வளவுதான், தண்ணியே நீ பாக்குற, அது ஒரு ஒரு பினாமினன். இந்த பினாமினனை நீ தண்ணின்னு பாக்குற. இவன் என்ன சொல்லுவான், துவைத்தி நையாயிக்கன்லாம், நீ நீ தண்ணின்னு பார்த்தது உன் தப்பா இருக்கலாம், ஆனா அங்க ஒரு பினாமினன்னால தண்ணி மாதிரி தெரிஞ்சது சத்தியம்தான், அதனால துவைத்தா இருக்கு. எக்ஸாம்பிள் தான்ப்பா சொல்றோம். நீ உடனே அதை வச்சு அது அது உண்மையாவே அந்த பினாமினன்ல தண்ணி மாதிரி தெரிஞ்சது உண்மைதானே, அதனால அது எப்படி மாயையாச்சு? அதுவும் இப்படியே இது மாதிரி இருக்கு ஆர்குமெண்ட் வாட்டர். மிராஜ் வாட்டர் மித்யாவை சொல்லல. ஏண்டான்னா பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியறதுங்கிறது ஒரு சத்தியம் தானே. அது தண்ணின்றது நீ பண்ண கல்பனை.
ஆனா அங்க உனக்கு அந்த ஒரு மிராஜ்னு ஒண்ணு தெரிஞ்சதுங்கிறது என்ன உண்மை. ஏன்னா எல்லாரும் தானே பாக்குறோம் அங்க மிராஜ. எல்லாரும் அதை பாக்குறோன்ற பொழுது அது உண்மையா இருக்கு. நீ வேணா அதை தனியா பார்த்திருக்கலாமே ஒழிய மிராஜுங்கிறது மித்தியா இல்லை அப்படிங்கிறான் அவன். என்ன நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்றோம், இது ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, அது வேற ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. இது தெரியறதுனாலயே இது அதை ஈரமாக்கிடாது. ஏன்னா இது உண்மையா இல்லையா, உண்மையா அது தண்ணியா இல்லையா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. பர்செப்ஷன் பாக்குற, அதாவது மித்தியானா நம்ம என்ன சொல்றோம், மாயைன்னு சொல்லல. இவன் என்ன நினைக்கிறான், மிராஜுங்கிறத நம்ம மாயைன்னு சொல்றோம். இல்லை, மித்தியான்னு தான் சொல்றோம். உண்மையாக இல்லாத ஒண்ணை இருக்கிறதாக பாக்குற. இப்போ பானை பானை நிச்சயமாவே இருக்குங்கிறான். பானைங்கிறது ஒரு சத்தியம். நையாயிக்கனை தான் சொல்றான். களிமண்ணுங்கிறது ஒரு சத்தியம், பானைங்கிறது இன்னொரு சத்தியம். இது ரெண்டுக்கும் நடுவுல சம்வாய சம்பந்தம்ங்கிறது இன்னொரு சத்தியம். இது மூணும் சேர்ந்துதான் பானை உருவாகுறதுங்கிறான். என்ன அது எப்படிப்பா அப்ப பானை எங்க இருக்குன்ற கேள்வி நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். என்னன்னா பானைங்கிறது மித்யா. பானைங்கிற மித்யா களிமண்ணுங்கிறத சத்தியத்தை ஆசிரியச்சுதான் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த சத்தியம் இல்லாம போயிட்டா இந்த மித்யாக்கு இருப்பே இல்லை. அப்படிங்கிறதுனால அது சொரூபம் என்னன்னா பானை தான் சொரூபம், களிமண்ணு தான் சொரூபம். இந்த மாதிரி இங்க உசரதேசம் மரீச்சி உதகமானது ஸ்னேகேன பங்கீகர்த்தும் ந சக்னோதி. அதனால இது ஸ்னேகம், ஸ்னேகானா லிக் பண்றது, டச் பண்றதுனால ஸ்னிக்தம் சொல்றோம்ல, ஈரமாக்கி சேராக்கிடாது. உதகம் ததா அவித்யா க்ஷேத்திரஸ்ய ந கிஞ்சித் கர்த்தும் சக்னோதி. அதுதான் இந்த க்ஷேத்திரஜனை அவித்தியை ஒண்ணும் பண்ண முடியாது. அவித்தியன்றது என்ன, மரீச்சுதகம் மாதிரி அதையுமே இல்லைன்றோம். அவித்தியங்கிறதே சத்தியமாக இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இருட்டுங்கிறது, இருட்டுனால ஏற்படக்கூடிய காரியம் காரணம் ரெண்டுமே பிரகாசத்தினுடைய பிரசன்ஸ்ல நான் எக்ஸிஸ்டன்ட் தான். என்ன, பிரகாசத்தினுடைய ஆப்சன்ஸ் பர்சீவ் ஆகிறதுனால இருட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல அதான் அதுவுமே நையாயிக்கன் இருட்டுங்கிறது ஒரு எக்ஸிஸ்டன்ஸா இல்லையான்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. திரவியமாக ஏன் எடுத்துக்க முடியாது இருட்ட அப்படின்னு அவன் பேசுறான். ஏன்னா ஓடுறது, வெளிச்சம்னு ஒண்ணு வந்த உடனே இருட்டுங்கிறது ஓடுறது. அதனால திரவிய குணமாக ஏன் எடுக்கக்கூடாதுன்னு என்ன சொல்றேன். இப்ப அது இருட்டுங்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவ் விஷயமா இல்ல ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய விசாரம் வாழ்க்கை. அந்த மாதிரி அவித்யா கஷேத்திரஜ்ய ந கிஞ்சித் கர்த்தும் சக்னோதி. கஷேத்திரஜனை அவித்யை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இது சத்தியம், அது வித்யா. என்ன இதனுடைய திருஷ்டியில தான் அவித்யங்கிறதே உனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. கஷேத்திரஜனுடைய ஆஹ் கஷேத்திரஜனுடைய பிரகாசத்துல அவித்யானதும் பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதுனால அங்கேயே சத்தியம் இல்லை. பானை மாதிரிதான் அவித்யன்றது. கஷேத்திரஜ ஸ்வரூபத்துலதான் ஆதாரமாக வச்சுட்டு அது இருக்கு, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸே இருக்கு. அத்தஸ்ட இதமுக்தம் கஷேத்திரஜம் சாபி மாம் வித்தி அஜ்ஞானேனாவிருத்தம் ஞானம் இதிச்ச. அதனாலதான் இங்க கீதா சாஸ்திரத்திலையும் கஷேத்திரஜம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு, இந்த ஸ்லோகம் தான். அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். கஷேத்திரஜ ஸ்வரூபம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு, அதை தவிர ஒண்ணும் இல்லை ஆகுது. ஆனா அஜ்ஞானேன ஞானம் ஆவிருத்தம், இந்த ஆஸ் தோ இத மூடுறது அப்படிங்கறது சொல்றதுனால இந்த ரெண்டு இங்க கோட் பண்ற. ஏன்னா இதனால அது நான் கிஞ்சித்து க்ஷேத்திரஜ்ஞஸ்ய அவித்யா ந கிஞ்சித் கர்த்தும் சக்னோதி. இது ஒண்ணும் பண்ண முடியாது, அது பாட்டு ஒரு கவரிங்காக அது இருந்துட்டு இருக்கு. இது அஃபெக்ட் ஆகாதனால எல்லா இடத்துலயும் க்ஷேத்திரஜனாக இருந்துட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியாததுக்கு காரணம் அஜ்ஞானம் தானே ஒழிய வேற ஒண்ணும் இல்லைன்றதுனால இது ரெண்டுத்தையும் கோட் பண்றார். அத்த கிமிதம் சம்சாரிணாம் இவ அகம் ஏவம் மம ஏவ இதமிதி பண்டிதானாம் அப்பி. அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, சம்சாரிக்கும் சம்சாரினாம் இதம் சம்சாரினாம் இவ, சம்சாரிக்கு எப்படி அகம் ஏவம் நான் இப்படி இருக்கேன், மம ஏவ இதம் இது என்னுடையது அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரிதான் பண்டிதனுக்குமா. ஏன்னா எல்லாரையும் தானே அஜ்ஞானம் ஞானத்தை ஆவரணம் ஆவரணம் பண்ணியிருக்குன்னு சொல்றேன்.
அப்போ பண்டிதனும் அது அப்படிதான் இருக்கானா? பண்டிதன்ட்ட பார்க்க முடியறது சில பேர்கிட்ட. அப்ப அவன் எப்படி விவகாரம் பண்றான்? இந்த மாதிரி கேள்வி வர்றது என்று சொல்ற. ஸ்ருணு இதம் தத் பாண்டித்யம் யத் க்ஷேத்ரே ஏவாத்ம தர்சனம். என்ன இது? என்னப்பா பாண்டித்யம்? கேத்திரமாகிய தேகத்தையோ இந்த காரியகரண சங்காதத்தையோ ஆத்மாவாக பாக்குறது பாண்டித்யம் கிடையாது. எது பாண்டித்யம்? எதி புனகா க்ஷேத்ரஜ்ஞம் அவிக்ரியம் பஷ்யேயு ததா ந போகம் கர்மவா ஆகாங்ஷேயு மம ஸ்யாதிதி விக்ரியா ஏவ போக கர்மணி. க்ஷேத்ரஜ்ஞம் அவிக்ரியம் பஷ்யேயு. யார் ஒருத்தன் அவிக்ரிய ஸ்வரூபமாக, மாறுதலுக்கு உட்படாத ஸ்வரூபமாக, எப்பயுமே நித்தியமாக இருக்கக்கூடிய நித்திய நித்திய புத்த முக்த ஸ்வரூபம் சொல்வாரோ. அதனால அந்த ஸ்வரூபமாக அவிக்கிரியமான வஸ்துவாக பஷ்யேயு, யார் ஒருத்தன் தன் ஸ்வரூபத்தை பார்க்கறானோ அவன் ந போகம் கர்மவா ஆகாங்கேயு மமஸ்யாத். அவன் போகத்தையும் தனக்கு வேணும்னோ கர்மாவை நாம் பண்ணணும்னோ ஆகாங்கை படுவதில்லை. போகம்னா பலம். இந்த போகத்தை அனுபவிக்கணும், இந்த பலனை அனுபவிக்கணுங்கிறதோ, இந்த காரியத்தை நாம் பண்ணாதான் ஒரு விஷயம் மாறும் அப்படிங்கிறதோ அவனுக்கு ஆகாங்ஷா இல்லை. ஏன்னா சுபாவஸ்து பிரவர்த்ததே, நடக்கிறது அதுபடி நடந்துட்டு இருக்க போது சுபாவம் எங்க எடுத்துன்னு போறதோ உலகம் அப்படிதான் போயிட்டு. நான் உலகத்தை மாத்த போறேன் அப்படின்னு அவன் யோசிக்க போறது இல்லை. என்ன நம்ம எந்த விஷயத்தை எப்படி எங்க இழுத்துன்னு போறதோ அங்க போயிட்டு இருக்க போறான். அதனாலதான் அந்நியச்சா பிராரப்தம்னு சொல்றது. ஞானியினுடைய விவகாரம் எப்படி இருக்குன்னா, உலகம் எங்க இழுத்துன்னு போறதோ அங்க அவன் சுத்தி இருக்கிற விஷயங்கள் எங்க இழுத்துன்னு போறதோ அங்க போயிட்டு இருக்கோம். அதர்மத்தை நோக்கி இல்லை, சமமாக எப்படி இழுத்துன்னு போகிறதோ அங்க போறது தானே. ஏன்னா விவகாரம் நடந்துன்னு தான் இருக்க போறது, ஞானியா இருந்தாலும் யாரா இருந்தாலும். அப்ப எப்படி போகிறது? அவனுடைய அகந்தா மமதா இல்ல, அவன் போகத்துக்காகவோ தான் இதை பண்ணி ஆனும், உலகத்தை நான் மாத்துறேன், நான் அதை பண்ணணும் இதை பண்றோன்ற சங்கல்பத்தினாலேயோ பண்ண போறது இல்லை. சங்கல்ப பிரபவான் காமான் திக்வான்னு சொல்றாரு இல்லையா? சர்வான் பார்த்த மனோகதான் ஆஹ் ஆத்மேவ ஆத்மனா துஷ்டகா தஸ்யகா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் ஒரு இடத்துல கீதையில. சங்கல்ப பிரபவமாக இருக்கக்கூடிய கர்மா விடுறவன் தான் கர்மயோகி ஞானின்னு சொல்றாரு. இப்போ அந்த கர்மா இதை பண்ணி நான் இப்படி பண்ண போறேங்கிற சங்கல்பமே எதுக்குன்னா பலத்தை உத்தேசித்து. அப்ப அந்த பலத்தினுடைய ஆகாங்ஷை இருக்கிறவன் தான் அதை பண்ண போறான். சுபாவஸ்து பிரவர்த்ததேன்னு சொல்லி இந்த சுரூபம் எல்லாமே அதனுடைய விஷயங்கள் இதுல நோக்கி இந்த அவித்யினாலதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஞானம் ஏற்பட்டவர்தான் எப்படி எதனால காரியம் பண்றான்னா அந்நியச்சா பிராரப்தத்தினாலதான் சாஸ்திரம் சொல்றது. ஒரு ஞானி எந்த டைரக்ஷன்ல எடுத்துட்டு போறது? அவன் தர்மத்தை அலைண்டாதான் இருப்பான். ஏன்னா தர்மத்தினாலதான் அவன் சித்த சுத்தியை அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சிருக்கான்றதுனால அவனுடைய சுவாபாவிகம் தர்மத்தை நோக்கிதான் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன விதமான தர்மம் அவனை பிடிச்சு எழுதுன்னு போறதுன்னா, சுத்தி இருக்கிறவாளுடைய பிரார்த்தனை அவளுடைய இச்சைக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது. ஈஸ்வரனுடைய அவதாரமே அப்படிதான் நடக்கிறதுன்னு சொல்றது சாஸ்திரம். எப்படி அவதாரம் ஏற்படுறதுன்னா அந்நியஜா பிராரப்தம் தான். எந்த பிராரப்தத்தினால இந்த பிராதிபாசிக சத்தியம்னு சொல்லலாம். அதாவது ஒரு பகவானுடைய அவதாரம் ஏற்படுறது, கிருஷ்ணர் அவதாரம் பண்றாருன்னா அந்த தேகம் வியாபகாரிக சத்தியமா பாரமார்த்திக சத்தியமான்னா, பாரமார்த்திக சத்தியமா இருந்தா அது அவதாரம் பண்ணியிருக்கிற ஒரு தேகமா இருக்க முடியாது. ஏன்னா அது நிர்குண வஸ்து. அப்போ வியாபகாரிக சத்தியம்னு சொன்னேன்னா மித்யாபூதம் ஆயிடுறது. நம்மளதெல்லாம் தான் வியாபகாரிக சத்தியம், ஜீவன்லாம். அதனால இந்த அவதாரம்ங்கிறது என்ன, பிராதிபாசிக சத்தியத்துலதான் சேர்க்க வேண்டியது. பிராதிபாசிக சத்தியமாக ஏற்படக்கூடிய இந்த அவதார தேகத்துக்கு நிமித்தம் என்ன? அவர் இன்னும் புண்ணிய பாபம் பண்ணி அதனால ஜென்மா எழுத்துக்கல. கிருஷ்ணர் பாபத்தை பண்ணார், புண்ணியம் கொஞ்சம் பண்ணார், அதனாலதான் இந்த ஜென்மா ஏற்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியுமா பகவானுக்கு? அது சொல்ல முடியாது. அப்போ எதனாலடா, எந்த கர்மாவை ஆதாரமா வச்சுட்டு இந்த அவதாரம் ஏற்படுறதுன்னா மத்தவாளுடைய பிரார்த்தனை ஸ்வரூபமாக தான் இந்த ஜென்மா. அதனாலதான் புராணங்கள்லாம் பார்த்தா எந்த ஒரு அவதாரம் ஏற்படுறதுக்கு முன்னாடியும் பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருந்த உடனே தேவர்கள்
இந்த முனிவர்கள் சித்தர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணா, அவள்லாம் எல்லாம் சேர்ந்து வந்து பெருமாள்கிட்ட போய் முறையிட்டா. பல வருஷங்கள் பிரார்த்தனை பண்ணி பகவானை பார்த்து அவதாரம் பண்ணணும்னு கேட்டதுனால பகவான் அவதாரம் பண்ணார்ன்றது வரும். அதுக்கு ஏன்னா பகவானுக்கு இல்லைன்னா பகவானுக்கே தெரியாதா? சூரபத்மன் இருக்கான், அவன் வந்து அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான், அவனை நாசம் பண்ணும் பகவான் தெரியாதா? இவா சொல்லிதான் தெரியணுமா? இல்ல வந்து ராவணேஸ்வரன் வந்து இதை பண்றான், ராமாவதாரம் ஏற்படணும், இல்ல கம்சனை வதம் பண்றது கிருஷ்ணாவதாரம் ஏற்படணும்னு சொன்னா பகவானுக்கு தெரியாம இவா பிரார்த்தனை பண்ணிதான் அவர் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையோ. அதனாலதான் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்நேச்சா பிராரப்தமாக தான் அவதாரம் ஏற்படுறது. ஏன்னா பகவான் அதுல வந்து நிர்லிப்தம். அவர் வந்து எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதி சொல்றாருனாலும் பிரார்த்தனை பலனாக தான் அவர் வரார். ஏன்னா அவராக வந்து இனிமே நான் போய் இதை மாத்துறேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அப்படின்னா முதல்லயே அதை ஒழுங்கா பண்ணிருக்கலாமேங்கிற கேள்வி வரும். அதனால அந்நேஜா பிராரப்தமாக தான் இந்த இது ஏற்படுறது, அவதாரங்கள் ஏற்படுறது அப்படின்னு ஆகிறது. இந்த மாதிரி ஞானி வந்து அந்நேஜா பிராரப்தமாக தான் ஞானி வந்து விவகாரம் பண்றாங்க இல்லையா. தன்னுடைய இதெல்லாம் கர்மா அழிஞ்சுதானே போயிடுச்சு. அதனால போகம் கர்மவா நான் ஆகாங்கேயு மமஸ்யாதிதி விக்ரியா ஏவ போக கர்மணி. ஏன்னா அந்த போகம் கர்மா ரெண்டு விஷயமே என்ன பண்ணுதுன்னா மாற்றத்தை ஏற்படுத்துறது. புத்தியில வந்து கிளேசத்தை ஏற்படுத்துறது இருக்க போறது. ஏன்னா எனக்கு இந்த போகம் வேணும் அப்படின்னா அது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா துக்கம், பாதி கிடைச்சதுன்னா பாதி சந்தோஷம், அடுத்தவனுக்கு கிடைச்சிட்டுன்னா பொறாமை கோபம் என்ன, அப்புறம் எல்லாமே நல்லா நடந்துன்னா அடுத்த தடவை திருப்பியும் வேணுங்கிற அந்த வாசனை என்ன திருப்பியும் அதுலயே சம்சாரத்துல பிரவர்த்திக்க விட போறது. அப்போ இதெல்லாம் என்ன விக்ரியா ஏவ. அதனால மாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்கக்கூடியதுதான் போக கர்மணி. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இதுல இருந்து வெளில வரமோ அவ்வளவுக்கு எவ்வளவு க்ஷேமம். இல்லைன்னா வந்து அவஸ்தை தான் அது. அத ஏவம் சதி பலார்த்தித்வாத் அவித்வான் பிரவர்த்ததே. அப்ப யார் இதுல பிரவர்த்திக்கிறான்? பலார்த்தி யாரு போனா அவித்வான் தான் போறான், ஞானம் இல்லாதவன் தான். சொரூப சித்தி ஏற்பட்டவன் பிரவர்த்திக்க போறதில்லை. விதுஷா புனः விக்ரியாத்மதர்ஷிணः பலார்த்தித்வ அபாவாத் பிரவருத்தி அனுபவத்தௌ பிரவருத்தி அனுபவத்திஹியா இருக்கும். பிரவருத்தி அனுபவத்தௌ காரியகரண சங்காத வியாபார உபரமே நிவர்த்தி உபச்சரியதே. வித்வானோட விஷயம் என்ன ஆகுதுன்னா, வித்வான்றது யாரு டிஃபைன் பண்றார்? அவிக்கிரிய ஆத்மதர்ஷினா. மத்தவன் விக்கிரிய ஆத்மாவை பாக்குறான், இவன் அவிக்கிரிய ஆத்மாவை பாக்குறான்னு ரெண்டு ஆத்மா கிடையாது. அவிக்கிரியத்துவம் ஆத்மால இருக்குன்ற தரிசனம். ஆத்மா அவிக்கிரியமான வஸ்துதான். மாற்றத்துக்கு அப்பாற்பட்ட எந்த விதமான மாற்ற லேசமும் சுரூபத்துல இருக்கவே முடியாது. அதுதான் சுரூபம்னா தான் அர்த்தம். நம்மளுடைய சுரூபம்னு அர்த்தம். சுரூபத்துல இருக்க முடியாது, ஏதோ ஒண்ணுத்துல இருக்க முடியாதுன்னு இல்ல. நம்ம வந்து மாற்றத்துக்கு அப்பாற்பட்டவர். இந்த பட்டவர்ன்றது எல்லாமே வந்து உபச்சாரம் தான், ஒரு வார்த்தையாக சொல்றோம். சுரூபமானது, அதனாலதான் சுரூபம்னு சொல்றது. நம்மளுடைய தன்மை, தமிழ்ல சொல்றோம்னா தன்மை இயல்பு என்ன இருக்கு? அவிக்கிரியமாக இருக்கிறது. மாறுதலுக்கு உட்படாததாக, மாற்றத்திற்கு அப்பாற்பட்டதாக, ஒரே நிலையுடையதாக, காலத்திற்கு அப்பாற்பட்டதாக, இடத்திற்கு தேசத்திற்கு அப்பாற்பட்டதாக, பொருள்களுக்கு அப்பாற்பட்டதாக, இல்லாமைக்கும் அப்பாற்பட்டதாக என்ன நித்தியமாக இருந்துட்டு நித்திய புத்த முக்த சுபாவம். அதனால எப்பவுமே ஞப்தி சுரூபமாக, எப்பவுமே முக்த சுரூபமாக, மாற்றமே இல்லாததாக இருக்கக்கூடிய ஆத்மவஸ்து தான் அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்டவனுக்கு வித்வான்னு பேர். விதுஷா. அவனுக்கு என்ன ஆகுதுன்னா பலார்த்தித்வ அபாவாத். அவனுக்கு எதுக்கு பலன் தேவை? ஒரு பலன், கர்ம பலனை ஏன் ஒருத்தன் உத்தேசிக்கிறான்னா, பூர்ணத்துவத்தை இல்ல, தனக்கு பூர்ணத்துவம் இல்லை, தான் குறை உள்ளவனாக இருக்கிறேன்றதுனாலதான் அந்த குறைய ஃபில் பண்றதுக்கு இந்த பலன் தேவைப்படுறது. ஏதோ என்கிட்ட குறைவு இருக்கிறது, பூர்ணத்துவம் இல்லை, இது இல்லாததுனால நான் பூர்ணத்துவம் இல்லாமல் இருக்கிறேன்ற ஒரு பாவம் இருக்கிறதுனால தானே பலத்தை உத்தேசிக்கிறான். ஒரு சந்தோஷத்துக்காகவோ, இல்ல ஒரு சுகத்துக்காகவோ, இல்ல ஒரு செக்யூரிட்டிக்காகவோ, இதனாலதான் வந்து போறான். இது 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 வந்துடுச்சுன்னா, இந்த பர்டிகுலர் கார் வாங்கியாச்சுன்னா எனக்கு சந்தோஷம் வந்துடும்,
இந்த கிராப் இப்படி வெட்டிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் வந்துடும், இப்படிதானே போறது. பலார்த்தித்துவம் சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா அந்த அந்த பூர்ணத்துவம் இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து இது எதுவுமே அவனை அவனை வந்து கிளேசப்படுத்த போறது. அதனால பலார்த்தித்துவ அபாவாத், அர்த்தித்துவம் அவனிடம் இல்லைன்றதுனால பிரவிற்த்தி அனுபவத்தை, பிரவிற்த்தி அனுபவத்தவ், பிரவிற்த்திங்கிறது இல்ல. எதுக்கு அவனுக்கு பிரவிற்த்தி? பலம் வேண்டாம்னா அவனுக்கு அதுல போகணும்ன்றது அவன் சைட்ல இருந்து கம்பல்ஷன் இல்லை, அதுதான் சொல்லும். அதனாலதான் அப்பயும் ஏன் பண்றான் ஆச்சாரியால் வந்து ஏன் பாஷ்யம் எழுதினான்னா, அவருக்கு பிரவிற்த்தி இருந்ததே, எந்தக்கு பாஷ்யத்தை சொன்னார்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது லோகத்துக்காக பண்றார். அப்ப தனக்குன்னு பிரவிற்த்தி இல்லைன்னாலும் ஒருத்தர் கேட்கும் பொழுது சொல்றார், அது பின்னாடி பாஷ்யமாக வருது. அங்க அந்நியச்சா பிராரப்தம் தான். அதனால தான் வந்து ஒண்ணுத்த பண்ணணும், பலார்த்தித்வம் எனக்கு வந்து உலகத்துக்கு பாஷ்யம் பண்ணி கொடுத்தாகணும் எல்லாம் இல்ல. அதனாலதான் கதைகள்லயும் பார்த்தோம்னா ஆச்சாரியரோட கதையில வியாசர் சொல்றார் நீ இதை பண்ணு அப்படின்னு, இல்ல கோவிந்த பகவத்பாதர் வந்து நீ இதை பண்ணுன்னு சொல்றார், குரு சொன்னதுக்காக அவர் பண்ணார் அப்படின்னு தானே பாக்குறோம். அப்போ சுயமாக இங்க இந்த பலனை தேடி உலகம் முழுக்க வந்து அத்வைத சம்பிரதாயத்தை பரப்பணும் அப்படின்னு இவர் வந்து பலார்த்தியாக பண்ணாருன்னு நம்ம படிக்கவே மாட்டோம். ஏன்னா அது உண்மையே இருக்காது. ஒரு ஞானியாக இருந்தா எத்தனையோ ஆச்சாரியால் தவிர பல ஞானி இருந்திருக்க போறா. ஆச்சாரிய சமமாக பகவத்பாதால் சமமா பல ஞானிகள் நமக்கு தெரியாமலே எத்தனை ஆயிரக்கணக்கில் இந்த தேசத்துல இருந்தாங்கிறது யாருக்கு தெரியும். இப்போ அப்ப அவளோட கேஸ்ல அவள்லாம் ஏன் எழுதலைன்னா, ஏன் பலார்த்தித்துவம் இல்லை. அப்ப ஆச்சாரியாளுக்கு இருந்துதானா? அப்படி அர்த்தம் கிடையாது. இங்க அந்நியச்சா பிராரப்தம், மத்தவாளோட சங்கல்பம் அப்படி இருந்தது, இவரை வந்து பாஷ்யம் பண்ண வச்சது, இவர் பண்ணார், அவ்வளவுதான். இதே புத்தியோட இருந்த நிறைய பேர் பண்ணவும் இல்லை. தப்பு பலார்த்தித்துவம் அங்க வந்து தனிப்பட்ட முறையில கிடையாது. இந்த சந்தர்ப்பத்துல எப்படி என்ன வந்து அந்நியச்சாவாக இது நடக்கணும்னு இருக்கோ அப்படி நடந்தது. இப்போ பாவாத்து அபாவாத்து பிரவிற்த்தி அனுபவத்தோ காரியகரண சங்காத வியாபார உபரமே. அப்ப காரியகரண சங்காதம்னு இந்த தேகத்துல நான் இன்னார் அப்படிங்கறத அந்த ஆதாரமா வச்சுதானே விவகாரம். லோக விவகாரம் முழுக்க நான் இந்த தேகி, இந்த இந்த தேகத்துல இருக்கக்கூடியவன், எனக்கு இந்த தேகத்துக்கான விஷயத்த பண்ணிக்கிறது என்னோட வேலை. என்ன, இந்த தேகத்துக்கு வந்து சாப்பாடு நான் வாங்கி கொடுக்கணும், இந்த தேகம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு இடத்த தேடணும், இந்த தேக சம்பந்தமா இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நான் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆதாரமா வச்சுதானே உலக விவகாரம் நடக்கிறது. அதான் காரியகரண சங்காத வியாபாரகான்னு சொல்றார். இந்த காரியகரண சங்காதம்னா இந்த தேகம், இந்த புத்தி, இந்த மனசு, இதுல நான் அப்படிங்கிற எண்ணத்தை ஆதாரமா வச்சுதான் உலக வியாபாரம் நடக்கிறது. அந்த வியாபாரமானது இந்த காரியகரண சங்காத்தமே நான் இல்லை, இது எல்லா சமஷ்டி காரியகரண சங்காத்தம் எல்லாமே என் மேல சூப்பர் இம்போஸ்ட், அதுல எதுவுமே சத்தியம் இல்லைன்ற ஒரு ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் முதல்ல வெக்தித்துவம் போய் சமஷ்டித்துவம் வந்து ஆரோபணம் ஆகிறது. அப்புறம் அந்த சமஷ்டியுமே மித்யா அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்டு, அதனாலதான் அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரம்ம பிரபஞ்சதே அப்படின்னு சொல்றது. எல்லாமே வந்து சமஷ்டி அத்தியாரோபணம் பண்ணி அந்த சமஷ்டி நீ இல்லை, சமஷ்டியில சமஷ்டித்துவம், சமஷ்டியாக தெரியக்கூடிய அந்த சுரூபம் எல்லாம் இருக்கே, தேசகால வஸ்து, அது அத்தனையுமே மித்யா அப்படிங்கிற பொழுது இருக்கிறது வஸ்து ஒண்ணுதான் அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்டப்புறம் இந்த வியக்தி காரியகரண சங்காத்தம் எப்பயோ போயாச்சு. சமஷ்டி வர்றதுக்கு முன்னாடியே வியக்தியில இருக்கிற அபிமானம் போயிடுறது. அதனால காரியகரண சங்காத வியாபார உபரமே அது அது போனதுக்கு அப்புறம் நிவிருத்தி உபச்சரியத்தே, வெறும் உபச்சார வார்த்தை தான். இதுக்கப்புறம் அவன் நிவிருத்தி அடைஞ்சான்னா, மோட்சம் அடைந்தார் பௌத்திகையா மகாத்மா, அதெல்லாம் எங்க போய் அடையறதாவது ஒண்ணாது, எல்லாம் முதல்ல இருந்தே இருக்கிறது வஸ்து தான். என்ன அஜ்ஞானம் போயிடுதா அந்த கேள்வி அட்ரஸ் பண்றாரு முன்னாடி. அப்ப இருந்துதா, இருந்ததுன்னா யார்கிட்ட இருந்து அந்த கேள்வி வரும். அதனாலதான் அவர் என்ன சொன்னார், அது தமசு இருட்டினுடைய சொரூபம் பாது, சுபாவம் பாது, அதை போய் நீ வந்து வஸ்துல தேடிட்டு இருக்க, என்னைக்குமே அது வந்து பிரகாசத்துல இருந்ததே இல்லை. அது இருட்டினுடைய குணம் இருட்டோட போயிடுத்து, அவ்வளவுதான். அதனுடைய காரணமும் போயிடுத்து, காரியமும் போயிடுத்து, இன்ஃபேக்ட் அது இருந்ததே இல்லை அப்படிங்கறதுதான் பாயிண்ட். அதனால நிவிருத்தி உபச்சரியத்தை, வெறும் உபச்சாரம் தான், வார்த்தை தான் நிவிருத்தி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு
இதம் சன்யத் பாண்டித்யம், இன்னொரு மகா புத்திசாலினா இருக்கான் அப்படின்னு சொல்றார். என்ன இது இதம் ச அந்நியத் பாண்டித்யம், என்னடா இந்த இன்னொரு கிண்டலா ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு மகா பாண்டிதன் இருக்கான், என்ன சொல்றான் அவன்னா, கஸ்யஜித்து அஸ்து க்ஷேத்ரஜ்ஞா ஈஸ்வரஹா. என்ன ஈஸ்வரன் க்ஷேத்ரஜன் தான், கரெக்டு. க்ஷேத்ரஜம் ஜாபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரதன்னு சொல்லிட்டார். அதனால ஈஸ்வரன் தான், கிருஷ்ணர் தான் க்ஷேத்ரஜன் ஒத்துக்கிறேன். க்ஷேத்ரஜா ஈஸ்வர அஸ்து க்ஷேத்ரஜா ஈஸ்வரஹா ஏவ, அதனால ஈஸ்வரன் தான் க்ஷேத்ரஜன், கரெக்டு. க்ஷேத்திரம் ச அந்நியத்து, ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய இந்த சூரியன், சந்திரன், பூமி, குரு, சுக்கிரன், சனி, அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள், இது என்னென்னலாம் இருக்கோ, இப்ப செடி கொடி புல்லு பூண்டு எல்லாம் சேர்த்து க்ஷேத்திரம். ரைட்டு. க்ஷேத்திரம் ச அந்நியத்து எது க்ஷேத்ரஜ்ஞஸ்ய விஷயா, இந்த க்ஷேத்திரமானது இத்தனையும் இருக்கே, இதெல்லாம் அந்த ஈஸ்வரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டவைகள். ஆனால் அகந்து சம்சாரி சுகி துக்கீச்ச, ஆனா நான் வேற, நான் இந்த க்ஷேத்திரஜனும் கிடையாது, அதான் ஈஸ்வரனாகிய க்ஷேத்திரஜனும் நான் கிடையாது. க்ஷேத்திரமா இருக்கக்கூடிய இந்த பூமி, அப்பு, வாயு, இந்த இருக்கக்கூடிய பஞ்சபூதமா இருக்கட்டும், சூரிய சந்திரன் எதுவா இருக்கட்டும், அது எதுவும் நான் கிடையாது. நான் யாருடான்னா, இது ரெண்டுத்துக்கும் அப்பாலா இருக்கக்கூடிய ஒரு சம்சாரி. அகம் து சம்சாரி சுகி துக்கீச்ச, நான் சுகப்படுறேன் துக்கப்படுறேன், அதுவாக நான் இருக்க முடியாது. நீ கேட்ட மாதிரி இருக்கோ, விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுதானே சொல்றா. ஈஸ்வரன் இருக்கான்பா, ஆனா அவன் எங்கேயோ இருக்கான், அது சர்வவியாபி தான். ஆனா சர்வக்ஷேத்திர இதுவா இருந்தாலும் நான் வேற. அவர் இருந்துட்டு இருக்கார், நானும் இருந்துட்டு இருக்கேன், ரெண்டும் தனித்தனி. அகந்து சம்சாரி சுக்கி துக்கீச்ச, துவைத்தம் இதுதான் சொல்றது. ஆச்சாரியால் வரத்துக்கு ரொம்ப அப்புறம் வந்தவா, ஆனா இங்க அட்ரஸ் பண்றாரு அத. இதம் ச அந்நியத் பாண்டித்யம் கஸ்யஜித்து, இப்படி ஒரு மகா பண்டிதா இருக்கா, அந்த வியூ பாயிண்ட் இருந்திருக்கு அன்னைக்கே. என்ன சொல்றானா அவன்னா, அஸ்து க்ஷேத்ரஜா ஈஸ்வரஹா ஏவ, ஈஸ்வரனே சர்வக்ஷேத்திர க்ஷேத்ரஜனா இருக்கட்டும், க்ஷேத்திரம் ச அந்நியத்து, மற்ற விஷயங்கள் எல்லாம் க்ஷேத்திரத்துல வந்துருது, க்ஷேத்ரஜ்ஞஸ்ய விஷயா, ஆனா நான் அது இல்ல. அகந்து சம்சாரி சுகி துக்கீச்ச, சுகம் துக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சம்சாரியா நான் இருக்கேன். சம்சார உபரமஸ்ச மம கர்த்தவ்யா, நான் தான் சம்சாரத்தை நீக்கணும், என்னுடைய சம்சாரத்தை. எப்படிடா நீக்கணும்னா, க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஜானேன தியானேன, அதனால அந்த ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான், கிருஷ்ணர் இருக்கார், விஷ்ணு இருக்கார், அதை தியானத்தை பண்ணி ஈஸ்வரம் க்ஷேத்ரஜம் சாட்சாத் கிருத்வா, அப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நம்ம தியானத்தினால நேர பார்த்து சாட்சாத்காரம் பண்ணி தத் சுரூப அவஸ்தானேன அங்க போய் இருக்க வேண்டியது. அந்த எப்படி வைகுண்டத்திலயோ எங்கேயோ அவஸ்தானம், என்ன சாட்சாத் கிருத்வா சுரூப அவஸ்தானம், நீ போய் இருக்கிறது. இந்த சாமீபியம் சாயுஜ்யம் இதெல்லாம் இருக்கே, இந்த மாதிரி துவைத்தியம் அப்படித்தானே சொல்றான். இப்போ சாட்சாத்காரம் இதேதான் சொல்றான். பகவான் சாட்சாத்காரம் பண்ணி அங்க போயிரு அப்படிங்கிறான். அதுதான் சொல்ற, சம்சார உபரமஸ்ட மம கர்த்தவ்யா, ஜீவனானவன் நீ தான் பண்ணணும். எப்படி பண்ணுவ, இந்த பர்டிகுலர் குருவை தான் நீ ஏத்துக்கணும், இந்த பர்டிகுலர் குன்றத்தை தான் நீ போட்டுக்கணும், இப்படி வாழ்ந்தாதான். என்ன நீ இல்லைன்னா நீ வீதி பட்ட போட்டுட்டாலோ இல்ல ஈஸ்வரனை வழிபட்டாலோ உனக்கு கிடையாது இதெல்லாம். இது மாதிரி நீ இருந்தேன்னா அந்த மாதிரியான ஒரு மோட்சம் கிடைக்கும்னு சொல்றான் அவன். அததான் இங்க சொல்றார், நேரடியா அது சொல்ல, கிட்டத்தட்ட அதுதான் இங்க அர்த்தப்படுறது. கேத்திர ஈஸ்வர க்ஷேத்ரஜ க்ஷேத்ரஜ விஜானேன தியானேன ஈஸ்வரம் க்ஷேத்ரஜம் சாட்சாத் கிருத்வா தத் சுரூப அவஸ்தானேன, அங்க போய் இருக்கிறது தான் மோட்சம்னு சொல்றான். அதுக்கு சொல்றார், எஸ்ச ஏவம் புத்தியதே எஸ்ச போதயதி நான் அசௌ க்ஷேத்ரஜ, அல்ல அதை இன்னும் முடிக்கிறார், இப்பதான் முடிக்கிறார். கடைசியில என்ன சொல்றார், எஸ்ச ஏவம் புத்தியதே எஸ்ச போதயதி நாசௌ க்ஷேத்ரஜா, இது யார் இப்படி தெரிஞ்சு இந்த இந்த தியானம் பண்றானோ, யார் அவனுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறானோ, அவன் அந்த க்ஷேத்ரஜ ஈஸ்வரன் கிடையாது, அவன் வேற நீ வேற. விட்டாத்வைத்தியம் அதான் சொல்றான், வைத்தி இன்னைக்கு அதான் சொல்றான். அந்த காலத்துல பல பேர் சொல்லியிருக்கா இந்த மாதிரி.
என்ன அவர் பாகவதர் பாஞ்சராத்திரம் இதெல்லாம் ஏதோ நிறைய கோட் பண்றாரு ஆச்சாரியால் இதுல உத்தரபாஷ்யத்துல. அந்த மாதிரி பீப்புள் இதை சொல்லிட்டு இருந்திருக்கா. எச்ச ஏவம் புத்தியதே எச்ச போதயதி நாசௌ க்ஷேத்ரஜ்ஞா இது. யார் இப்படி தெரிஞ்சுக்கிறானோ, யார் வந்து சொல்லி கொடுக்குறானோ, இந்த ஜீவாத்மா இருக்கே அது சம்சாரி தான். குருவும் சம்சாரி, சிஷ்யனும் சம்சாரி. சொரூபதா மித்யா சம்சாரித்துவம் கிடையாது, சொரூபமாகவே அவன் சம்சாரி தான். அதை நீக்கணும்ன்றான். அது எப்படி இருக்கிற ஒன்றத்தை நீக்க முடியும்னு தெரியல. அதனால அசௌ க்ஷேத்ரஜ்ஞா இது ஏவம் மன்வானஹா யஹா சஹா பண்டிதா அபசதா சம்சார மோக்ஷயோகோ சாஸ்திரஸ்ய ச அர்த்தவத்துவம் கரோமீதி. ரொம்ப ரேர் திட்டுறார். ஏவம் மன்வானஹா இப்படி யாரு நினைச்சுக்கிறானோ அவன் பண்டிதாபசதா, அவன் வந்து பண்டிதனுக்கே இழுக்குங்கிற. சம்சார மோக்ஷயோகோ சாஸ்திரஸ்ய ச அர்த்தவத்துவம் கரோமீதி. இவன் வந்து சம்சார மோட்சத்தை சொல்லக்கூடிய இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு நான் அர்த்தம் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்படி ஒரு பண்டித ஆபசதா அவன் என்ன பண்ணுவானான்றார். ஆத்மஹா ஸ்வயம் மூடஹா அந்யான்ச்ச வியாமோகயதி சாஸ்திரார்த்த சம்பிரதாய ரஹிதத்வாத் சுதஹானிம் அஸ்ருத கல்பனாம் ச குர்வன்னு. அவன் என்ன பண்றானான்னா ஆத்மஹா தானும் அழியறான். இந்த நம்பிக்கையை வச்சுட்டு எல்லாத்தையும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை ஆர்கியூ பண்ணும்போது அவனுடைய அந்த அந்த திருடமான ஒரு ஒரு கமிட்மெண்டோட என்ன தன்னையே அழிச்சுக்கிறான் ஆத்மஹா. ஏன்னா ஓப்பன்னஸோட இல்லை, அதனால ஆத்மஹா அவன் ஞானத்தை அடைய போறது இல்லை. தான் அழியறது மட்டும் இல்லாம ஆத்மஹா ஸ்வயம் மூடஹா அவனுக்கும் சுரூபம் என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து சாஸ்திர சிரத்த இல்ல. அவனுடைய ஆச்சாரியன்ட்டு இருக்கிற கமிட்மெண்ட், எமோஷனல் கமிட்மெண்ட் தான் மீதி நிக்கிறது. ஸ்வயம் மூடஹா அந்யான்ச வியாமோகயத்தி தான் கூட ஒரு ஆயிரக்கணக்கான பேரை சேர்த்துடுறான் பாபிகளேன்னு சொல்லிட்டு. அந்யான்ச வியாமோகயத்தி சாஸ்திரார்த்த சம்பிரதாய ரஹிதத்வா. அதனால சாஸ்திரார்த்த சம்பிரதாயம் இருக்கே வேதாந்த சம்பிரதாயம் அவருக்கு இவா வந்து இப்ப நாம் பண்றதுதான் சம்பிரதாயம்ட்டான். இப்போ ஆச்சாரியாளுக்கு பின்னாடி வந்த இந்த இஷ்டாத்வைத துவைதிகள்லாம் என்ன சொல்றான்னா நேரடியா வியாசாச்சாரியாளுடைய சம்பிரதாயம் தான் மத்வர்கிட்ட வந்துவிட்டு அப்படின்னு அவன் ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னு இப்ப ஆரம்பிச்சு என்ன அது வரைக்கும் நடுவுல அது இல்ல, இதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் நான் அவர் பிடிச்சுட்டாருன்னு அப்படி போறது. இப்போ அட்லீஸ்ட் ஆச்சாரியால் காலத்துல வந்து சம்பிரதாய ரஹிதத்துவம் அவளுக்கு இருக்குங்கிறத ஓப்பனா சொல்றார். அப்ப இருந்த இந்த துவைதிகள் சாஸ்திரார்த்த சம்பிரதாய ரஹிதத்வா ப்ராப்பரா சாஸ்திரார்த்த சம்பிரதாயத்துல வராம இருக்கிறதுனால அவள்லாம் என்ன பண்றான்றார். ஸ்ருதஹானிம் அஸ்ருத கல்பனாம் ச குருவன். ஸ்ருதி என்ன சொல்லியிருக்கோ, வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு ஹானி ஏற்படுத்துறான்ற. என்ன ஸ்ருதி சொல்லியிருக்கிற விஷயத்த நீ வந்து அதையே எடுத்து தத்துவமசின்னா அதத்துவமசிங்கிற, தத்துவமசின்னா தஸ்யத்துவமசின்னு பண்ற நீ. அப்போ ஸ்ருதஹானிம் வேதம் சொல்ல வர்ற விஷயத்த திரிக்கிற நீ. திரிக்கிறதோட மட்டும் இல்லாம அஸ்ருத கல்பனாம் குருவன்னு ஸ்ருதி சொல்லாத விஷயத்த எங்கேயோ பாகவதத்துல இருந்து எடுத்துன்னு வந்து இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்றிய. அஸ்ருத கல்பனாம், அஸ்ருத கல்பனானா வேதத்துல சொல்லாத விஷயத்த சொல்லி இருக்கிறதாக நீயா கல்பனை பண்ற. அதனாலதான் இங்க பிராமணிய புத்தி தான் ரொம்ப ஆச்சாரியால் வந்து நீ வேத பிரமாணத்துக்கு அகைன்ஸ்டா போறேன்னு சொல்ற. சுத்தி என்ன சொல்லியிருக்கோ அது நீ ஏத்தவன் இல்லடா, நீ சுத்தியே மாத்திரையே. இவாள்லாம் நானும் வேதம் தான் வேத வியாசரனுடைய அனுயாயி தான் சொல்லிட்டு இதை பண்றான். அதனால ஒரே வார்த்தையில முடிக்கிறார். தஸ்மாத் அசம்பிரதாய வித்து சர்வசாஸ்திர விதபி மூர்க்கவதேவ உபேட்சணீயா சொல்றோம். சம்பிரதாயம் வழி வந்து சாஸ்திரம் சொல்லாதவன், இந்த வேதாந்தமா வாழையடி வாழையாக இந்த சம்பிரதாயம் வந்து இருக்கே அது வழியாக கற்காதவன் அர்த்தம். அசம்பிரதாய வித்து சம்பிரதாய வழியாக கற்காதவன், வேதாந்த சம்பிரதாயம் வழியாக இந்த வித்தியை அடையாதவன். சர்வசாஸ்திர விதப்பி அவன் என்னதான் நியாயம் பேசினாலும் மைமாம்சா பேசினாலும் தர்க்கம் பேசினாலும் சமஸ்கிருத பாண்டித்யம் இருந்தாலும் ஃப்ளவரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் மூர்க்கவதேவ உபேட்சணி அவன் ஒன்றும் தெரியாதவனுக்கு சமமாக அவனை பாவித்து அவன்கிட்ட தள்ளி வந்துருன்ட்டார். மூர்க்கவது அவன் மூர்க்கனுக்கு சமம்.
ஏன்னா அவன் தண்ணியை நாசப்படுத்திட்டு ஒன்னையும் கொண்டு போய் சாக்கடையில அழுத்தி விட்டுருவான். அதனால பிரமாதமா சமஸ்கிருதம் பேசி, இப்போ அது சமஸ்கிருதத்துல பேசிட்டாலே வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுற காலமா இருக்கு. விஷயம் என்னன்னு பாக்குறது இல்ல. பாஷையில வந்து ஒரு பாண்டித்யம் இருந்தா ஆஹா அப்படின்னு. அதனாலதான் இங்க சொல்றார், அசம்பிரதாய வித்து சர்வசாஸ்திர விதப்பி மூர்க்கவதேவ உபேட்சம். எப்பேற்பட்ட பண்டிதனாக இருந்தாலும் அவன் வந்து சம்பிரதாயம் வழியாக கத்துக்கலன்னா மூர்க்கன்தான்னு சித்தாந்தம் பண்றாரு இங்க. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கொஞ்சம் ரெலவெண்ட்டாக நமஸ்காரம், பிரணாம். கல்யாணம் ஒரு ஒரு 2 கேள்வி இருக்கு என்கிட்ட. அந்த ராமாயணத்தில் யோக வசிஷ்டான்னு ஒரு பெரிய கிரந்தம் இருக்கான். அது யோக வசிஷ்டான்னு சொல்லியிருக்கான். அது சிருங்கேரி சுவாமி தான் சொன்னார். தப்பு என்னோட தான், தப்பாக சொன்னேன்னா அவர் கோட் பண்ணும்போது நான் கேர்ஃபுல்லாக